வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். தலைப்பு நால்வர்களின் பாசம். தசரதர் நாட்டை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்துச்சு. அது என்னன்னா, நமக்கடுத்து இந்த நாட்டை யார் ஆட்சி செய்ய போகிறான்னு ஒரு குறை இருந்துச்சு. இதனால் அவர் ஒரு யாகம் வளர்க்குறாரு. புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒரு யாகம் வளர்த்துறாரு. அதன் பலனாக ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகிய 4 புதல்வர்களையும் பெற்றெடுக்கிறாரு தசரதர். விஸ்வாமித்திரர் யாகம் காக்க ராமரை கூட்டிகிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைந்த தசரதர் ராமர் சின்ன பையன், ராமருக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திரர் இல்லை, இதுக்கு ராமர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. தசரதர் பெரிய மனம் இல்லாமல் அழுதுகிட்டே ராமரை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி நாட்டு மக்களை சமாதானப்படுத்துகிறாரு. லக்ஷ்மணன் இந்த நாட்டை நீங்கள் தானே ஆளணும், நானாக இருந்தால் இந்த பதவி உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு கோச்சுக்கிறாரு. ராமரும் சீதையும் இல்லாமல் இங்கே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு ராமர் கூட லக்ஷ்மணனும் போயிடுறாங்க. ராவண யுத்தத்தில் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்த ராமர் அதிர்ச்சியில் அவரும் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு 2 பேர்த்துக்கு உதவுறாங்க. மயக்கம் தெரிஞ்ச 2 பேர் கண் கலங்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதன் மூலம் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் உள்ள பாசத்தை நம்ம பார்க்கலாம். ராமர் காட்டில் இருக்கும்போது தசரதர் இறந்த செய்தியை கேட்டு ராமர் வெட்டின மரம் போல் தரையில் விழுந்து அழுகிறாரு. தசரதர் இல்லாத இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி தரையில் விழுந்து அழுகிறாரு. அப்புறம் ராமர் வனவாசம் வரத்துக்கு முன்னாடி பரதன்கிட்ட இந்த நாட்டை நீ சிறப்பாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பரதன் ராமரோட பாதுகையை அரியணை மேலே வச்சுட்டு அவர் கீழே உட்காந்து ஆட்சி புரிகிறாரு. ராமர் காட்டில் எப்படி இருப்பார்னா, காவி உடையோட கனியை சாப்பிட்டுட்டு மண் தரையில் தான் படுத்துருப்பார். ராமர் காட்டில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் பரதனும் இங்கே இருந்தார். காவி உடையோட ஆட்சி செஞ்சுட்டு கனியை மட்டும் சாப்பிட்டு ராமர் வர திசையை பார்த்து படுத்திருந்தார். வனவாசம் சென்ற ராமர் 14 ஆண்டுகள் கழித்து வரலைன்னா நான் என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதை மூலம் நம்ம சகோதர பாசத்தை அறியலாம்.